ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் வீடுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே மேலேயே முன்னாடி வந்து ஒரு 2 கடை கட்டி விடுற அளவுக்கு இடம் விட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீடு பார்க்க போறாங்க. அதுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க செட் பண்ற அளவுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் செகண்ட் ஃப்ளோர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஹவுஸுங்க. அதாவது ஒரு பிரீமியம் குவாலிட்டியில 4 பெட்ரூமோட ஸ்பேஷியஸான பெட்ரூமோட வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் டைப்ல வீடு இருக்குங்க. ஸோ நீங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் அளவுல ஒரு கடைக்கு வாடகைக்கு விட்டுட்டு மேலேயே நீங்க குடி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏஜ்டு பர்சன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி சிட்டிக்குள்ளேயே நீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ இந்த இடம், இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு தெளிவா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபத்துல இருந்து அரிசிபாளையம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேங்க. இந்த ஸ்டேட் ஹைவே மேலேயே தான் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து இது வரைக்கும் வந்துருதுங்க. இடம் இந்த ஸ்பேஸ்ல இருந்து உங்களுக்கு கடை வந்து கட்டி விடுறதா இருந்தா முன்னாடி 2 கடை நீங்க தாராளமா கட்டி விடலாம். 40 அடி இருக்குங்க, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 20 அடி இருக்கு. அப்போ ஸோ நீங்க அது மாதிரி தகுந்த மாதிரி நீங்க கட்டி விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீளம் வந்து பாத்தீங்கன்னா 60 அடிங்க. 40க்கு 60ங்கும் போது உங்களுக்கு இந்த சைடு ரோடு, முன்னாடியும் ஸ்டேட் ஹைவே, உங்களுக்கு அந்த சைடு ரோடுங்க. 3 சைடு ரோடோட இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குங்க. ஓகேங்களா? தலைமூலையிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் வந்து வந்துருதுங்க. ஓகேங்களா? 450 அடியில போர்வெல் இருக்கு, தீராத தண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம உள்ள போய் பாத்துருவோங்களேன், எப்படி இருக்குன்னு பாத்துருவோம், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி ரோடு தெரியுது இல்லைங்களா, இங்க கடை கட்டி நீங்க முன்னாடி ஆர்ச் மட்டும் போட்டு இந்த ஸ்பேஸை நீங்க வந்து அப்படி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா மாத்தலாங்க. சரிங்களா? ஃபுல்லா ஸ்பேஸ் இருக்கு, பின்னாடி வரைக்கும் இடம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே நிறுத்திருக்காங்க. ஸோ 2 இடத்துல ஓப்பனிங் இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஷட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த வழியாவும் வந்துக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஷட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த வழியாவும் நீங்க வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி ஸ்பேஸ் நம்ம இப்போ வந்ததுதாங்க. தண்ணி கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிறனால சூயஸ் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் வந்தாச்சுங்க. ஸோ தண்ணியை பொறுத்தளவுக்கு 24 மணி நேரம் இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்கே கீழே வந்து பாத்தீங்கன்னா மோட்டருக்கும் ஸ்டார்டர் பாக்ஸும் போர்வெலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டேர் கொடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன 4 பெட்ரூமோட ஸ்பேஷியஸான ராயல் டைப்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறாங்க. டிசைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பார்த்து பண்ணியிருக்காங்க. வீடு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேங்க. ஸ்டேட் ஹைவே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன் கீழே எப்படி இடம் இருக்குன்னு காமிச்சிட்டேன். ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இப்படி இருக்குங்க. ஸோ மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் டோரில் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உள்ள என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16ல் ஒரு ஹால் வந்துருதுங்க. உள்ள வந்து உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸோட தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடு கட்டி 1.5 வருஷம் ஆச்சுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16ல் ஒரு பெட்ரூம் வந்துருதுங்க. ஓகேங்களா? அதுலயும் அட்டாச்சு டாய்லெட்டும் வந்துருதுங்க உங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டினுடைய ஜலமூலையிலே வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூமுக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே தெளிவா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் 3 லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் இருந்து உங்களுக்கு அக்னி மூலைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் டைப்ல கிச்சனுங்க. ஆனா வென்டிலேஷனுக்கு குறைவே இல்லைங்க, எல்லா பக்கமும் பக்காவா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நீட்டா பண்ணி ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பக்காவாவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கிச்சனை ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பொருள்னாலும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் பெட்ரூம்ங்க. குபேர மூலைக்கு வரும். குபேர மூலையில வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 16ல் செகண்ட் பெட்ரூம்ங்க. ஓகேங்களா? 10க்கு 16ல் செகண்ட் பெட்ரூம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மிகப்பெரிய ஸ்பேஷியஸ் டப் வைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு. ஓகேங்களா? அது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோரோட குவாலிட்டி எல்லாமே ஸ்டீல் டோருங்க, பக்காவா இருக்கு. அதே மாதிரி வீடு வந்து பாத்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்ளெக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஏறி போறோம். கீழே 2 பெட்ரூம் ஒரு ஹால் பார்த்துட்டோம். ஓகேங்களா? வியூ எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்களேன். இதாங்க வியூ. ஓகேங்களா? மேலே ஸ்பாட் லைட்ஸ்ல இருந்து எல்லாமே நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீட்டான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேலே ஏறி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்க்கான ஸ்பேஸ். ஒன்று இது 4th பெட்ரூம்ங்க, இது அவுட்டர் பால்கனிங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். 3rd பெட்ரூம் பாருங்க, செம ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குங்க இந்த பெட்ரூம். இது வந்து நீங்க பெட்ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பார்ட்டி ஹாலோ அந்த மாதிரி நீங்க எதுவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் வந்துருதுங்க, வெஸ்டர்ன் டைப்புங்க. ஸோ இந்த பெட்ரூம் தொட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 4th பெட்ரூம், 4வது பெட்ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதுவும் பாருங்களேன் பெரிய ஹால் மாதிரி இருக்குங்க. ஸோ 2 பெட்ரூமே பெரிய ஹால் சைஸ்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பக்காவா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூமுங்க. டப்பெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா. ஸோ 4th பெட்ரூம் பார்த்தாச்சு. 4 பெட்ரூம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டோரில் தான் வந்து கதவு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவுட்டர் பால்கனிங்க. அவுட்டர் பால்கனிக்கும் ஸ்ட்ராங் டோர் தான். ஓகேங்களா. ஸ்ட்ராங்கான டோரில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் வந்து வாஷிங் மிஷின் அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இங்கே வந்துடுதுங்க. ஸோ இங்கே நின்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடி மெயின் ரோட் எல்லாமே இருக்குது. கடைகள் எல்லாம் ரொம்பவும் பக்கமே இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்பேஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோடோட உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இதை வடக்கு பார்த்து, கிழக்கு பார்த்து, மேற்கு பார்த்து 3 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே போய் பார்த்துருவோங்க எப்படி இருக்குது என்னங்கிறது. மேலே ஸ்டேர் அமைச்சு மேலே நம்ம ஏறும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. இல்லை மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வந்து ஃபோர்ஸாக வர்றதுக்காக பவர் மோட்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. செட்டப்பு. ஸோ சின்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஹைட்லேயே ஏற்றி வச்சுட்டாங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு ஃபுல்லி பீம்ங்க. பீம் வந்து பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். 16 mm ராடுங்க. 16 mm ராடில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஃபுல்லாகவே பீம் தான். ஓகேங்களா. இது எல்லாமே பீம் தான். ஹெவி பீம். இதுக்கு மேலே 2 மாடி வந்து எடுக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டினுடைய குவாலிட்டிக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணலைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸை ஸ்க்ரீனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எஸ்கேஜே உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த அளவுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ளஸ் கமர்ஷியல் பிளாட் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நேரில் வந்து பாருங்க. வீடு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ல இருந்து உங்களுக்கு லீகல் பார்க்கறதுல எல்லா ப்ரொசீஜரும் நானே வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேங்க. லீகல் பார்ப்போம். கிளியரா இருக்கிற பட்சத்தில் வந்து டாக்குமெண்டேஷன் ஃபினிஷ் பண்ற வரைக்கும் நான் கூட இருந்து பக்காவா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேங்க. சரிங்களா. நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். ஸ்க்ரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் மூலமா என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டியதான். நேரில் சந்திப்போம். நன்றி மக்களே.